Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. தமிழகத்தின் திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை தற்போது தொடங்கி இருக்கிறது. மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள தனது வாக்குச்சாவடியில் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் முதலமைச்சர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60,463 வாக்குச்சாவடிகளுக்கும் நேரடியாக முகவர்கள் திமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக BL2 என சொல்லப்படும் அவர்களோடு சேர்த்து BLC என சொல்லப்படும் பூத் லெவல் கமிட்டியை நியமித்திருக்கிறது திமுக. கிட்டத்தட்ட சராசரியாக 100 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளரின் அடிப்படையில் BLCயை தமிழகம் முழுக்க நியமித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 68,463 வாக்குச்சாவடிகளும் இந்த முகவர்கள் தங்களுடைய பணியை இன்று முதல் துவங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரசுடைய சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று துணிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்து கொடுத்து, அதாவது அவர்களுக்கு தேவையான கிட்டத்தட்ட அவர்கள் அரசு சான்றிதழுக்காக கட்டிருந்தால் அதையும் செய்யும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் அவர்களுக்காக செய்வார்கள். அதன் அடிப்படையிலே மக்களுடைய தேவைகளை தற்போது திமுக இந்த BLC அமைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தங்களுடைய பணிகள் இன்று முதல் அவர்கள் தமிழகம் முழுக்க அனைத்து கூட்டங்களிலும் பொறுப்பை சேர்ப்பதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் பேட்டிருக்கக்கூடிய கனக வாக்குச்சாவடியிலிருந்து துவங்கியிருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள தனது வாக்குச்சாவடியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வாக்காளர்களுக்கு தேவையான 440 வாக்குகளை இலக்காக நிர்ணயித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உறுப்பினர்களும் அவர்களுடன் இலக்கை நிர்ணயித்து தற்போது முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களிடம் கிட்டத்தட்ட சதவீதம் அடிப்படையில் திமுக ஒரு வாக்குக்கு இத்தனை சதவீதம் திமுகவுக்கு வாக்கு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நிர்ணயித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த வாக்குக்கான பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் இன்று மாலை இந்த பிரச்சாரம் துவங்கும் நிலையில் தனது வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட இடத்தில் ஆழ்வார்பேட்டையில் தற்போது முதலமைச்சர்கள் 122வது வட்டத்தில் தனது இந்த பரப்புரை துவங்கியிருக்கிறார். அப்போது அவருடன் திமுகவுடைய அந்த BLC பூத் கமிட்டி மற்றும் BL2 கலந்து கொண்டு பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். அடிப்படையில் தற்போது தமிழகம் முழுக்க இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார்கள். இன்று முதல் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீடுகளாக சேர்க்க இருக்கிறது. குறிப்பாக அரசுடைய சாதனை திட்டங்கள், அரசு கொண்டு வந்த பல்வேறு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து பேச வேண்டும் என்றும், குறிப்பாக ஒவ்வொரு வீடுகள் என்றால் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து அரசுடைய சாதனை திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய வாக்குகளை தனித்தனியாக பிரித்து சராசரியாக 100 வாக்காளர்களுக்கு ஒரு BLC என்ற அடிப்படையில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் நேரடியாக சென்று அவர்கள் சந்தித்து பேசுவார்கள். தற்போது முதலமைச்சர்கள் தனது தொகுதிக்கு உட்பட குறிப்பாக தனது வாக்குச்சாவடிக்கு உட்பட ஆளுநர் கோட்டை 122 வட்டத்திலிருந்து. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.